வணக்கம் மக்களே. நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் இருக்கிற ஜெயராம் ரெட்டியோட புக்கில் இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 15 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற வீடியோவில் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து 16வது கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். 16வதுலேருந்து 33 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், பாய்சான் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாய்சான் ரேஷியோங்கிறதுக்கான என்ன ரேஷியோன்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, லேட்ரல் ஸ்ட்ரெயின் டு த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் டு த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது 17வது கொஸ்டின் பார்க்கலாம். த ஈக்குவேஷன் கனெக்டிங் யங்ஸ் மாடுலஸ் இ பாய்சன் ரேஷியோ 1/m, 1/mங்கிறது சொல்லலாம், இல்லைனா மியூன்னு சொல்லலாம். ரெண்டுமே பாய்சன் ரேஷியோவை தான் குறிக்கும். அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சி, இதுக்கு வந்து நம்ம என்ன ரிலேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இதுவும் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். அதுவும் கூட போய் பார்க்குறதுனா பாருங்கள், பார்க்காதீங்க. இதுக்கு வந்து நான் நார்மலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, இ சி அண்ட் மியூ மூணையும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா எதுன்னு பார்த்தோம்னா, இ ஈக்குவல் டு 2c × 1 + மியூ அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் டிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 18 போகலாம். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்ணை மூடிட்டு நீங்கள் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத ஆன்சராக இருக்கும். நீங்கள் வந்து 18வதுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏங்கிறத வந்து 18வதுக்கு ஆன்சர். இது எப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இல்லைன்னா ஷியர் மாடுலஸ் இல்லது ரிஜிடிட்டி மாடுலஸ், இப்படி எப்படி வேணாலும் கேட்டாலுமே வந்து ஒரே ஆன்சர் தான், ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயினுங்கிறத ஆன்சர். அடுத்தது 19வது கொஸ்டின், எ டை இஸ் எ மெம்பர் விச், டைங்கிறத நீங்கள் டென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டட்டுன்னு வந்துச்சுன்னா கம்ப்ரெஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைங்கிறது டென்ஷன் வரப்போ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கே டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டை இஸ் எ மெம்பர் இஸ் சப்ஜெக்டட் டு ஆக்சியல் டென்ஷன் பிரைமர்லி. டென்ஷனை குறிக்கிறத வந்து டைன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கம்ப்ரெஷனை குறிக்கிறத வந்து நம்ம ஸ்டட்டுன்னு சொல்லுவோம். டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும், ஸ்டட்டுங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும். ஆப்ஷன் சிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ப்ரிடாமினென்ட்லி அப்படிங்கிறது. 20க்கு ஆப்ஷன் சி. இது ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் என்னென்னா, பிரின்சிபல் பிளேன் இஸ் எ பிளேன் விச் கேரிஸ். இது எதில் வரும்னா, இந்த கொஸ்டின் எதில் வரும்னா மோர் சர்க்கிளில் வரும். பிரின்சிபல் பிளேனுங்கிறது வந்து பார்த்தோம்னா நோ ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஆன்சராக இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இதுலேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுறேன், அது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே பிரின்சிபல் பிளேன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் எனி பிளேன் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் மே பி ரிசால்வ்ட் இன்டு 2 காம்பனன்ட்ஸ், நார்மல் அண்டு டேஞ்சென்ஷியல். ஓகேங்களா? ஒரு பிளேனில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுவாங்கன்னா, நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரிசால்வ் பண்ணுவாங்க. சச் பிளேன்ஸ் ஆன் விச் நோ டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் வில் பி நோன் அஸ் பிரின்சிபல் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டேஞ்சென்ஷியல்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகாமல் இருக்கிறத வந்து நம்ம டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் வெறும் நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆக்ட் ஆகிறத வந்து பிரின்சிபல் பிளேன்ஸ்னு சொல்லுவோம். அது கீழே இங்கே மோர் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மோர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த மோர் சர்க்கிள், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இங்கே சிக்மா போட்டிருக்காங்க. சிக்மாங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ். இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதான் வந்து டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ். இந்த டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எக்ஸ் ஆக்சிஸில் பொறுத்து மட்டும் ரேடியஸ் வச்சு ஒரு மோர் சர்க்கிள் வரைஞ்சோம்னா வந்து அதுதான் பிரின்சிபல் பிளேன். அதாவது இது மட்டும்தான் பிரின்சிபல் பிளேன் சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத. இதை வச்சு வரைகிற சர்க்கிள் வந்து மோர் சர்க்கிள் நம்ம சொல்லுவோம். இது வந்து சிக்மா 2ங்கிறது வந்து இந்த ஆரிஜின்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் தான் வந்து சிக்மா 2ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத வந்து சிக்மா 2ன்னு சொல்லுவாங்க. மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் 0லேருந்து சர்க்கிள் ஆரம்பிக்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறத வந்து மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அது சிக்மா 1ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுலேயே இன்னொரு கொஸ்டின் இருக்குது, என்னென்னா the 2 principal planes will be at right angles to each other. 2 பிரின்சிபல் பிளேன் இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கு ஒன்று ரைட் ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் சிக்மா 1. இதுவும் பாருங்கள், சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 போத் ஆஃப் சேம் நேச்சர். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வில் பி கிவன் பை சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2ன்னு போடுவீங்க. அப்படி கேட்கலாம், இல்லைனா ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள்னு கேட்டாங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ அந்த கொஸ்டினுக்கு போய் பார்ப்போம். இப்போ அந்த கொஸ்டின் என்னென்னா, பிரின்சிபல் பிளேன் இஸ் எ பிளேன் விச் கேரிஸ் நோ ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காமல் இருக்கிற பிளேன் தான் வந்து பிரின்சிபல் பிளேன் சொல்லுவோம். ஏன்னா அதில் நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது
22 என்னன்னு பார்த்தோம்னா த ஆங்கிள் பிட்வீன் டூ பிரின்சிபல் பிளேன்ஸ். ஸோ அதில் மேலே ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒரு 2 பிரின்சிபல் பிளேனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் என்னென்னா 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், இதில் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 23rd என்னன்னு பார்த்தா, இஃப் அன் எலிமெண்ட் ஆஃப் எ ஸ்பெசிமன் ஆஃப் brittle மெட்டீரியல் இஸ் சப்ஜெக்டட் டு ஷியர் ஸ்ட்ரெஸ், த கிராக் ப்ரொபகேஷன் இஃப் அக்கர்ஸ் வில் பி இன்க்ளைன் டு த சைட்ஸ் ஆஃப் த எலிமெண்ட். ஸோ இது எவ்வளோனா என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எந்த ஆங்கிளில் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆப்வியஸ்லி ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் 45 டிகிரி அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சராக இருக்கும். இது எப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா இதில் வந்து என்ன வரும்னா, டவ் இஸ் ஈக்குவல் டு σ/2 × sin2θன்னு வரும். ஸோ இந்த σ/2 வருமா, சைனோட வேல்யூ நீங்கள் மினிமம் டு மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to 2ன்னு இருக்குங்களா, 0 to 1ன்னு இருக்கும். ஸோ 0 to 1ங்கிறப்ப sin 0 0 sin 90 1ன்னு நமக்கு தெரியும். அப்போ sin 2θங்கிறது மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகும், 1 வரைக்கும் போகும். ஸோ sin 2θ is equal to 1ன்னு வரும். ஸோ இது வந்து நான் இதில் எழுத முடியல, ஸோ அதனால் நான் வாயில் சொல்கிறேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள், பொறுமையாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டவ் இஸ் ஈக்குவல் டு σ/2 × sin 2θன்னு வரும். ஸோ σ/2வை நம்ம வந்து 0 பண்ண முடியாது. ஸோ அதுலெல்லாம் வந்து அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதுலெல்லாம் நம்ம எந்த மாற்றம் பண்ண முடியாது. இதில் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ sin 2θங்கிறது மேக்ஸிமம் எது வரைக்கும் போகும்னா 1 வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன்னா 0 to 1 தான் வந்து sin θவோட வேல்யூ இருக்கும். ஸோ sin 2θ is equal to 1ன்னு வரும், 2θ is equal to sin inverse of 1ன்னு வரும். ஸோ அப்படி வரப்போ என்ன பண்ணணும்னா, sin inverse of 1 90 டிகிரின்னு வரும். ஸோ 2θ is equal to 90 டிகிரின்னு வரும். அப்போ θ equal to 45 டிகிரின்னு வரும். ஸோ அந்த θ தான் இது. So, if an element of a specimen of brittle material is subjected to shear stress, the crack propagation if occurs will be inclined to the sides of the element at 45 degree. ஓகேங்களா? அடுத்தது இது ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க, பல்க் மாடலஸ், யங்ஸ் மாடலஸ், பாய்சன் ரேஷியோ, இதை வச்சு ரிலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஈஸியாக போட்டலாம், E = 3k × 1 - 2μ, அதுதான் ஃபார்முலா வரும். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது இதில் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a prismatic bar is supported at top and is subjected to its own weight. The area of cross section is A and length is L. Density of the material is rho. Young's modulus E. டோட்டல் எலாங்கேஷன் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், எலாங்கேஷனை del is equal to PL/Aன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து del is equal to PL/Aன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒரு பிரிஸ்மேட்டிக் பார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருக்கும். இது நான் கரெக்டாக வரைய முடியல, ஸோ இது நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே இருந்துச்சுன்னா இந்த எண்டில் வந்து, அதாவது பிங்கிறது ஆவரேஜ் இன்டர்னல் ஃபோர்ஸு தான் வந்து இதில் பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிங்கிறது என்ன பார்த்தோம்னா, இந்த எண்டில் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸே இருக்காது. ஸோ இந்த இடத்துல 0ன்னு வரும். அதே வந்து இந்த சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டபிள்யூங்கிற இன்டர்னல் ஃபோர்ஸ் வரும். அதாவது எவ்வளோ லோடு கொடுக்குறாங்களோ செல்ஃப் வெயிட்னால் வரக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ் இதில் வரும். ஸோ அப்போ என்ன பார்ப்போம்னா 0 இங்கே டபிள்யூங்கிறது வரும். ஸோ 0 + W/2ன்னு வரும். அப்போ ஆவரேஜ் இன்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா W/2 அப்படின்னு வரும். ஸோ பிக்கு பதிலாக W/2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா WL/2AE அப்படிங்கிறது டெல்லோட வேல்யூ. ஸோ இதிலிருந்து டபிள்யூவோட நமக்கு தெரியும், டபிள்யூவோட காமன் ஃபார்மில் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு யூனிட் வெயிட்னு தெரியும். ஸோ ஏன்னா இது நம்ம பார்த்துருப்போம், யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம்னு படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து வெயிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு யூனிட் வெயிட்னு தெரியும். ஸோ இதில் டெல்லில் வந்து இந்த வெயிட்டுக்கு பதிலாக வால்யூம் இன்ட்டு யூனிட் வெயிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம்ங்கிறது ஏரியா இன்ட்டு லென்த்து, யூனிட் வெயிட்டுங்கிறது ரோ இல்லைனா காமான்னு கூட வச்சுக்கலாம், இன்ட்டு இதில் டெல்லில் இருக்கிற ஒரு எல்லு, அந்த எல் இங்கே போட்டுறீங்க, அண்ட் டிவைடட் பை 2AE அது இங்கே போட்டுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஏரியா இன்ட்டு லென்த் இன்ட்டு ரோ இன்ட்டு எல் டிவைடட் பை 2AE. ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் கேன்சல் ஆயிரும். அண்டு லென்த்து இங்கே ஒரு லென்த் இருக்குது, இங்கே ஒரு லென்த் இருக்குது, L ஸ்கொயர் ஆயிரும். ஸோ ரோ இன்ட்டு L²/2E அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பிரிஸ்மேட்டிக் பார் இஸ் சப்போர்ட்டட் அட் டாப் அண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு இட்ஸ் ஓன் வெயிட். அதான் நான் ஆவரேஜ் ஃபோர்ஸ் எடுத்துர்லிங்க, அதுக்கான இது ரீசனு. ஸோ இதை வந்து இதை வச்சு கண்டுபிடிக்கிறப்ப எலாங்கேஷன் ஆஃப் த பாருங்கிறப்ப நீங்கள் ஆப்ஷன் என்ன வரும்னா
ஆப்ஷன் பி ரோ எல் ஸ்கொயர் பை 2E வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிஸ்மேட்டிக் பார், அதே வந்து எலாங்கேஷன் ஆஃப் ஏ கோனிக்கல் பார்னா இதோட வர வேல்யூ வந்து 1/3 மல்டிபிள் பண்ணிக்கணும். அதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 1/3 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏங்கிறத கரெக்டு. ஸோ ரோ எல் ஸ்கொயர் பை 6E அப்படிங்கிறது தான் வந்து இதில் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா in the case of uniaxial tension, the angle between the plane carrying maximum shear stress and direction of tensile force will be. இதுக்கு எவ்வளோ வரும்னா ஆன்சர் வந்து 45 டிகிரின்னு தான் வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் இன்க்ளைண்டாக, ஓகேங்களா, இன்க்ளைண்டாக கட் பண்ணிங்கன்னா இதில் வந்து டென்சைல் ஃபோர்ஸை வந்து நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க? இப்போ ரெண்டு பக்கமும் இப்படி, அதாவது இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி ஆக்ட் ஆகிறப்ப இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டைரெக்ஷன் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸ். இந்த ரெட் கலரில் போட்டுக்கிறத வந்து டைரெக்ஷன் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸு. ஸோ அதே மாதிரி அண்டு இதான் இங்கே போடுற பாருங்க, இந்த ரெட் கலர் வந்து டைரெக்ஷன் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸு. அப்புறம் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்னா டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ன்னு நாம் சொல்லியிருக்கோம். ஸோ டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அகைன் இதுக்கு இந்த எப்படி கட் பண்ணமோ அதை ஒட்டியே தான் வரும். ஸோ இது இன்பிட்வீன் ஆங்கிள் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். என்னால் இதில் எழுத முடியல, அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடி இந்த கான்செப்ட் இதுதான். இது ரொம்ப சிம்பிள் தான். இது 2-3 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்தது 28 என்னன்னு பார்த்தோம்னா, an element is subject to two normal stresses sigma and sigma 2 both tensile on two mutually perpendicular planes. ஓகேங்களா. there are no shear stress on these planes. maximum shear stress is given by, அதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த பேஜில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னென்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2 அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2 அப்படிங்கிறத வரும். ஸோ 28க்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 28க்கு பி. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு 29வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் எ மோர் சர்க்கிள் இஸ் கிவன் பை. அதாவது இதே தான், இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 29க்கு ஆப்ஷன் டிங்கிறது வரும். ஸோ ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள்னாலும் சரி, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த பிளேன்னால் கேட்டிருந்தாங்கனாலும் எல்லாம் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ அடுத்தது, an element is subject to two equal and like stresses sigma on two mutually perpendicular planes. The shape of the Mohr circle will be. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் டி பாயிண்ட்டுன்னு தான் வருங்க. ஸோ இதில் மோர் சர்க்கிளில் ஒரு 4 கண்டிஷன் இருக்குது. 2 ஈக்குவல் லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு இருக்குது, 2 ஈக்குவல் அன்லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு இருக்குது, 2 அன்ஈக்குவல் லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு இருக்கும், 2 அன்ஈக்குவல் அன்லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த 4 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் தான் இது. ஸோ 2 ஈக்குவல் அண்ட் லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு கேட்டாங்கன்னா பாயிண்ட்டு. அதே வந்து அண்டு எப்படி சொல்கிறதுனா அன்ஈக்குவல் லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு கேட்டாங்கன்னா மோர் சர்க்கிள் ரைட் ஹேண்ட் சைடு இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ அதான் டென்ஷன் கம்ப்ரெஷன் வரும். ஸோ அது வந்து நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான், கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா தான் புரியும். இதில் நான் கரெக்டாக சொன்னாலுமே புரியாது, ஏன்னா அதில் பெரிய டெரிவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி லைக் ஈக்குவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் நீங்கள் பாயிண்ட்டாக வரும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அன்ஈக்குவல் அன்லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு மோர் சர்க்கிள் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டைரெக்ஷனில் வந்து மேக்ஸிமம் வரும். அதே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் சைடு வந்து மேக்ஸிமம் வரும், லெஃப்ட் சைடில் வந்து மினிமம் வரும். அதே மாதிரி ஈக்குவல் அன்லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு வந்துச்சுன்னா மோர் சர்க்கிள் வந்து ஆரிஜினை பொறுத்து பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். அடுத்து 31வது என்னென்னு பார்த்தோம்னா, இஃப் த ஸ்ட்ரெயின்ஸ் இன் த 3 பிரின்சிபல்ஸ் டைரக்ஷன்ஸ் ஆர் எப்சிலான் எக்ஸ், எப்சிலான் ஒய் அண்ட் எப்சிலான் இசட், இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கேட்டாங்கன்னா இது சிம்பிளாக 3 ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ எப்சிலான் எக்ஸ் ப்ளஸ் எப்சிலான் ஒய் ப்ளஸ் எப்சிலான் இசட்டு தான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் இன் எ மெம்பர்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்னாவே நீங்கள் வந்து டிஃபார்மேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அதுலேயே தான் வருங்க. எல்லாம் கொஞ்சம் இது வந்து கான்செப்ட் வைஸ் தான் வரும். இது ரொம்ப பெரிய டெரிவேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டாங்கன்னா டிஃபார்மேஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பாயிண்ட் எடுத்துடலாம்.
ஸோ அடுத்து 33 என்னென்னு பார்த்தோம்னா த ஸ்ட்ரெஸ் அலாங் த காண்டாக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ரிவீட் அண்ட் த மெம்பர். ஸோ இதுக்கு ரிவீட்டுக்கும் மெம்பருக்கும் இடையில எப்படி என்ன ஸ்ட்ரெஸ் வரும்னு கேட்டிருக்காங்கன்னா பியரிங் ஸ்ட்ரெஸ் தான் வருங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி சொல்கிறதுனா காண்டாக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் ஏ ரிவீட்டு அண்ட் மெம்பர், ஒரு மெம்பருக்கும் ரிவீட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா டென்ஷன் மட்டுமே அப்ளை ஆகாது, கம்ப்ரெஷன் மட்டுமே அப்ளை ஆகாது, ஷியர் மட்டுமே அப்ளை ஆகாது, எல்லாம் காம்பினேஷனில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பியரிங் ஸ்ட்ரெஸ், அதாவது அதோட தாங்கு திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் சொல்லப்போனால். ஸோ அது தமிழுங்கிறப்ப அதாவது தாங்குங்கிறப்ப கம்ப்ரசிவ் வந்தாலும் தாங்கும், எப்படி வேணால் ஃபெயிலியர் ஆகும்னு வச்சுக்கோங்க. கம்ப்ரசிவ்லி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது, ஷேரிங்லேயும் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரப்போ காண்டாக்ட் சர்ஃபேஸில் வந்து ரிவீட்டையும் மெம்பரையும் வந்து அது என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்னா பியரிங் ஸ்ட்ரெஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா 16லேருந்து 33 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொறுமையாக அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.